கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜூலை மாதம் 18ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? இன்றைய மன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அன்பு குழந்தைகளே, இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கும்போது அவங்க தங்களோட சின்ன வயசு வீட்டை விட்டு பிரிஞ்சு ஒன்னா சேர்ந்து ஒரு புதிய வீட்டை உருவாக்க வேணுங்கிறதா தேவனுடைய திட்டமா இருந்துச்சு. அவங்க தங்களுடைய வாழ்நாள் முழுசும் ஒருவரை ஒருவர் நேசிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ வேண்டும் அப்படிங்கறதா தேவனும் விரும்பினாரு. எப்படி ஒரு புருஷன் தன்னுடைய மனைவிய அன்பா நேசிக்கிறாரோ அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சபைய அன்பா நேசிச்சாரு. அவரு தம்முடைய சபைய பாதுகாத்து அவங்களுடைய நல்வாழ்வுக்காக மிகவும் அன்போட அக்கறை காட்டினாரு. குடும்பத்துல இருக்கும் இந்த அன்பு இயேசுவுக்கும் சபைக்கும் இடையே உள்ள அன்பான உறவை நமக்கு அழகா காட்டுது. எனவே குழந்தைகளே, குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் மேல நேசிச்சு வாழ்றது தேவனுடைய அன்பான ஏற்பாடா இருக்குது. எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபை மேல அன்பா இருக்கிறாரோ அதே போல நாமும் நம்முடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் அன்பா இருக்க கத்துக்கிட்டு எப்போதுமே நம்முடைய தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா வாழ வேணும். செல்ல குழந்தைகளை, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. என் குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரையும் நான் நேசிக்கிறேனா அப்படிங்கறத சிந்திச்சு பார்த்து இருதயத்துல ஏதாவது ஒரு ஓரத்துல யார் மேலேயாவது ஒரு சின்ன வருத்தமோ அல்லது வெறுப்போ இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி செய்யலாம், அவங்கள எப்படியெல்லாம் நேசிக்கலான்னு மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திக்கலாம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. God bless you children. Bye.